ஒரு அழகான பாண்டிய நாடு. அந்த நாட்டை ஆட்சி செய்தவன் பேராசையில் கண்மூடிய மன்னன். அவன் விதிகளின் மிக கொடூரம். அவனை தவிர வேறு யாரிடமும் தங்கம் வைரம் இருக்கவே கூடாது. அதை மீறி வைத்திருந்தால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை, அதிலும் ஒருவேளை மட்டுமே உணவு. மக்கள் சம்பாதிப்பதிலிருந்து 3/4 பங்கு வரியாக செலுத்த வேண்டும். மற்றும் திருமண விழா எதுவும் நடத்த அனுமதி இல்லை. குழந்தைகள் கூட சிரிக்க பயப்படுவார்கள். அந்த நாடு நல்ல வளமான நாடாக இருந்தது. ஆனால் சந்தோஷம் இல்லை. அந்த பேராசை மன்னனுக்கு ஓர் நம்பிக்கையான உற்றம் இருந்தான். அவன் பெயர் அறிவழகன். அவன் மன்னனுக்காக பல வருடங்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்தான். மக்களின் வீடுகளில் யார் தங்கம் வைத்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து மன்னனிடம் சொல்வது அவன் வேலை. ஆனால் ஒரு நாள் அவன் சொந்த கிராமத்திலேயே அவனுடைய அம்மா ஒரு சிறிய தங்க நாணயத்தை மறைத்து வைத்திருந்தது தெரிந்தது. அவனின் மனது உடைந்து போனது. இதை கூறினால் என் அம்மா தண்டிக்கப்படுவாள், கூறாவிட்டால் நான் தண்டிக்கப்படுவேன். அவன் மௌனமாக இருந்தான். சில நாட்கள் இப்படியே போக வேறு ஒருவனின் மூலம் மன்னனுக்கு இந்த உண்மை தெரிய வந்தது. அறிவழகனை அழைத்து, நீ எனக்கு உண்மையாக இல்லை என்று கோபமடைந்தான் மன்னன். அறிவழகன் மன்னனை நோக்கி, மன்னா, அது என் அம்மா, அதனால் என் மனம் கூற மறுத்துவிட்டது என சொல்ல மன்னன் சிரித்தான். எனக்கு உறவுகள் இல்லை, சட்டம் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டான். அறிவழகனின் அம்மாவிற்கு 10 ஆண்டுகள் சிறை. அறிவழகன் ஒரு துரோகி என்று குற்றம் சாட்டி அவனை பொதுமக்கள் முன் கொடூரமாக அடித்து தண்டித்தான் மன்னன். அவன் உயிர் எப்படியோ தப்பினான். ஆனால் அவன் மனம் இறந்து விட்டது. சில நாட்கள் இப்படியே செல்ல அறிவழகன் மனதில், இந்த மன்னன் என்னை மட்டுமல்ல இந்த நாட்டையே அளிக்கின்றான், அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அவன் ஒரு திட்டத்தையும் தீட்டினான். என்னவென்றால், அவனின் சிறு வயதில் அறிவழகனின் தாத்தா ஓர் உண்மை சம்பவத்தை சொன்னது நினைவுக்கு வந்தது. அது என்னவென்றால், மலையில் இருக்கும் புதையல் மற்றும் வனதேவதை. அறிவழகனின் நண்பனின் மூலமாக மன்னனுக்கு இந்த விஷயத்தை சொல்ல அவன் ஆசைப்பட்டான். அதே போலவே செய்தும் முடித்தான். அரசவைக்கு சென்ற அறிவழகனின் நண்பன், மன்னா, நான் உங்களிடம் ஒரு பரம ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றதும், பரம ரகசியமா, என்ன என்று ஆச்சரியமாக கூற அறிவழகனின் நண்பன் கூற ஆரம்பித்தான். மன்னா, உங்கள் நாட்டிலிருந்து கிழக்கு புறமாக சுமார் 70 மைல்கள் சென்றால் ஓர் அழகிய மலை இருக்கும். அந்த மலைக்குள் 1000 கிலோ தங்கம் புதையல் இருக்கிறது. அதை ஒரு வனதேவதை காக்கிறாள். அந்த புதையலை எடுக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த வனதேவதையை வசியப்படுத்த வேண்டும். பிறகு அவளை கொல்ல வேண்டும். இல்லையெனில் அவள் உங்களை அழித்து விடுவாள் என்று கூற மன்னன் ஆணவத்தில் வேகமாக சிரித்து, என்னை யார் கொல்ல முடியும் என்று சொல்ல அறிவழகனின் நண்பன், இதற்கு முன் பல பேர் புதையலை எடுக்க சென்று திரும்பியதே இல்லை மன்னா, ஜாக்கிரதையாக இதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்து விடலாம் என்றான். அந்த புதையல் மற்றும் வனதேவதை அங்கு எப்படி வந்தார்கள் என்று சொல்கிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த மலை ஒரு செழிப்பான ராஜ்யமாக இருந்தது. அங்கு ஒரு நல்ல மனது கொண்ட மன்னன் இருந்தான். அவன் மக்கள் என எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த நாட்டுக்கு அருகில் இருந்த மற்ற அரசர்கள் அவர்கள் வைத்திருந்த செல்வத்தை பார்த்து பேராசை கொண்டார்கள். ஒரு நாள் பல நாடுகள் சேர்ந்து அந்த நாட்டை கொடூரமாக தாக்கின. வீடுகள் எரிந்தன. மக்கள் அனைவரும் அலறி அடித்து ஓடினார்கள். குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் தவித்தார்கள். அந்த நல்ல மனது கொண்ட மன்னன் தோற்று போனான். மன்னன் தோற்பதற்கு முன் ஓர் நம்பிக்கையான பணிப்பெண்ணை அழைத்து அந்த செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து அந்த செல்வங்களை பாதுகாக்கும்படி அவளிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் ஓர் மலைக்குள் ஒரு ரகசிய இடம் தோண்டி அந்த இடத்தில் சுமார் 1000 கிலோ தங்கத்தை புதைத்தாள். அது வெறும் தங்கம் இல்லை, அந்த நாட்டின் சொத்து. ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியும், இதை யாராவது கண்டுபிடித்தால் மீண்டும் பேராசை வரும். அவள் ஒரு முடிவு எடுத்தாள். அவள் அந்த இடத்திலேயே நின்று இயற்கை தெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். இந்த செல்வங்களை காப்பாற்ற நான் என் உயிரை கொடுக்கின்றேன். இது இனி கெட்டவர்கள் கைகளில் போகக்கூடாது. அப்போது ஒரு பெரிய புயல் எழுந்தது. மின்னல் அடித்தது. அந்த பெண் மண்ணோடு காற்றோடு
மரங்களோடு கலந்து விட்டாள். அந்த நாளிலிருந்து அவள் வனதேவதையானாள். அவளின் கடமை அந்த புதையலை காத்தல் மட்டுமே. பேராசைக்காரர்களை தடுப்பதும் நல்ல மனது கொண்டவர்களை சோதித்து பாதுகாப்பதும் அந்த வனதேவதையின் வேலையாகவே ஆனது. அந்த 1000 கிலோ தங்கம் வனதேவதைக்கு சொந்தமானது இல்லை, அது அந்த நாட்டின் செல்வம். அவள் ஒரு காவலாளி மட்டுமே என்று சொல்லி முடித்தான். அடுத்த நாள் குதிரைப்படை, யானைப்படை எல்லாம் தயாராகி மன்னன் அந்த மலைக்கு சென்றான். அந்த மலையை தூரத்திலிருந்து பார்த்தால் ஓர் சொர்க்கம் போல காட்சியளித்தது. பச்சை பசேலென்ற மரங்கள் கண்முன் எட்டிய தூரம் வரை அடர்ந்த காடு, வண்ண மலர்கள், கண்ணாடி போல தெளிவான தூய நீரூற்றுகள் என அவர்களின் கண்முன் தோன்றியது. பறவைகளின் இசை காலையில் ஓர் இனிய ராகம் பாடியது. மூடுபனி மலையின் உச்சியில் வெள்ளை மேகம் போர்த்தியது போல் சுற்றி நின்றது. ஆனால் அந்த அழகுக்குள் ஓர் வித்தியாசம் இருக்கு. சில மலர்கள் இரவில் மட்டும் மலரும், நீரின் மேல் சில நேரம் ஒளி பளிச்சிடும், காற்று சில சமயம் மனித குரல் போல கேட்கும். இது எல்லாம் வனதேவதையின் இருப்பிடம். அந்த அழகை பார்த்து யாராவது உள்ளே சென்றால் அதற்கு பிறகு உண்மையான முகம் தெரியும். நீ நடக்கின்ற பாதை திடீரென்று மறைந்து போகும். ஒரே இடத்தில் சுற்றி திரும்பிக் கொண்டே இருப்பீர்கள். முன்னாடி தண்ணீர் இருப்பதை போல தோன்றினாலும் அங்கு ஒன்றும் இருக்காது. ஒருவேளை அங்கு குடும்பத்தின் ஒரு குரல் கேட்கும். அது உண்மையல்ல. பேராசையோடு வருபவர்கள் சிலர் திரும்பவே மாட்டார்கள். சிலர் கல்லாக மாறி மலையில் கிடக்கிறார்கள். அந்த மலைக்கு ஓர் அறியப்படாத எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டினால் உன் மனது அவளால் படிக்கப்படும். உன் நோக்கம் தெரியும். நல்ல நோக்கு இருந்தால் பாதை திறக்கும். கெட்ட நோக்கம் இருந்தால் காடு உன்னை விழுங்கும். அந்த நாட்டை பார்த்து படை வீரர்கள் பயந்தார்கள். ஒரு வீரன் சொன்னான், ஐயா, திரும்பி போகலாம் என்று. உடனே மன்னன் கோபப்பட்டான். பயம் கொண்டவன் இங்கேயே சாகட்டும் என்று அந்த வீரனின் கழுத்தை அறுத்தான். கண்ணுக்கு தெரியாத சக்தியால் இழுக்கப்பட்டு மறைந்தான் அந்த இறந்த வீரன். இரவு நேரம் ஆனது. திடீரென ஒருவரின் குரல் வேறு ஒருவரின் வாயிலிருந்து வந்தது. குதிரைகள் தானாக ஓடத் தொடங்கின. சிலர் தங்கள் நிழல்களையே பார்த்து அலறினார்கள். ஒரு பெரிய சத்தம், இந்த காடு பேராசைக்காரர்களுக்கல்ல என்று சொல்ல மன்னன் இன்னும் துணிவுடன், நான் மன்னன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே எனக்கு சொந்தம். அவன் மலையின் உச்சிக்கு சென்றான். அங்கு ஒரு ஒளி. அந்த ஒளியில் வனதேவதை. அவள் மிகவும் அழகானவளாக இருந்தாள். ஆனால் அவளின் கண்களில் கோபத்தின் தீ. அவள் கேட்டாள், நீ என்ன தேடுகிறாய்? மன்னன் சொன்னான், உன்னுடைய புதையல். அவள் சிரித்தாள். இது என்னுடையது அல்ல என்று சொன்னதும் மன்னன் கோபமடைந்து, எல்லாமே என்னுடையது, நீயும் உட்பட என்று சொல்லி மன்னன் அவளை வசப்படுத்த முயன்றான். கத்தியால் அவளை வெல்ல முடியாது, ஆனால் மந்திரத்தால் அவளை கட்டுப்படுத்தலாம் என்று மனதிற்குள் நினைத்தான் மன்னன். அவன் உடன் கொண்டு வந்த கருமை நிற மாய பொருட்கள், பழைய மந்திர நூட்கள், அரிய கற்கள், மூலிகைகள், தங்க வளையம் என அனைத்தையும் வைத்து வசப்படுத்தும் குறியாகம் ஒன்றை ஆரம்பித்தான். இரவின் நிலவொளி மட்டும் இருக்க மன்னன் தாயில் ஒரு பெரிய மந்திர வட்டம் வரைந்தான். நடுவில் நெருப்பு, சுற்றிலும் சின்னங்கள். தங்கத்தை வைத்து பூஜை ஒன்றை ஆரம்பித்தான். அவன் மந்திரம் சொல்ல, இயற்கையின் சக்தியை இந்த வனதேவதை என் கட்டுக்குள் வரட்டும். காற்று மெதுவாக மாற ஆரம்பித்தது. முதலில் காற்று வலுத்து, பின்னர் நெருப்பு சிதறியது. மரங்கள் அதிர்ந்தன. மண் சிறிது குலுங்கியது. ஆனால் மன்னன் நின்றான். இது எல்லாம் சோதனைதான் என்று நினைத்தான். அவன் இன்னும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை கூற தொடங்கினான். திடீரென அந்த யாக வட்டத்தின் வெளியே ஓர் ஒளி உருவானது. உருவமாக மாறியது வனதேவதை. அவள் அமைதியாக பார்த்தாள். மன்னா, என்ன செய்கிறாய் என கேட்க மன்னன் சிரித்தான். நான் உன்னை அழிக்கப் போவதில்லை, நான் உன்னை கட்டுப்படுத்தவே வரவழைத்தேன் என்று கூறி அவன் தங்க காப்பை உயர்த்தி, இது உன்னை என் அடிமையாக்கும் என்று சொல்லி மந்திரத்தை உச்சரித்தவுடன் நெருப்பு கருமையாக மாறியது. காற்று சுழன்று அவளை சுற்றி கொண்டிருக்க யாக வட்டம் உடைந்து போனது. வனதேவதை அதிலிருந்து வெளியேறி மெதுவாக நடந்தாள். மன்னா, இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கிறாயா என்று கேட்க
அவள் காலடி பதித்த இடத்தில் மந்திர சின்னங்கள் எல்லாம் அழிந்து போனது. மன்னன் இன்னும் விடவில்லை. மனதை வசியப்படுத்த ஆரம்பித்தான். அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை வனதேவதையே. நான் இந்த செல்வத்தை நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்று நல்லவன் போல கூற, இது முற்றிலும் பொய் என்று கூறி வனதேவதை சிரித்தாள். உன் மனது என்ன நினைக்கிறது என்று எனக்கு தெரியும் மன்னா என்று கூற, கோபமடைந்த மன்னன் கடைசி முயற்சியாக ஒரு கருப்பு மந்திரத்தை பயன்படுத்தினான். அவன் கையை வெட்டி அந்த இரத்தத்தை நெருப்பில் சொட்டினான். இப்போ நீ என் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று கூற, ஒரு பெரிய சத்தம். காடு முழுக்க இருட்டானது. அந்த இருளில் வனதேவதையின் கண்கள் மட்டும் பிரகாசித்தது. இதுதான் உண்மையான முகம். அவள் கைகளை உயர்த்தினாள். மன்னன் செய்த மந்திரம் அவனுக்கே திரும்பியது. அவன் உடல் கனத்தது. கால்கள் நகரவில்லை. கைகள் கல்லாக மாற ஆரம்பித்தது. பயந்த மன்னன், இல்லை, என்னை விட்டுவிடு, நான் தவறு செய்து விட்டேன் என கத்தினான். ஆனால் அவள் சொன்னாள், வசப்படுத்த நினைத்தவன் இப்போது இயற்கையால் கட்டுப்படுத்தப்படுகின்றான். ஒரு கணத்தில் மன்னன் முழுவதும் கல்லாக மாறினான். அந்த கல் இன்னும் அந்த மலையில் இருக்கிறது. அவன் கையில் தங்க வளையம். கண்களில் பயம் உறைந்தபடி. அடுத்த நாள் மன்னன் திரும்பவில்லை. படையும் காணாமல் போனது. மக்கள் மெதுவாக சுதந்திரம் அடைந்தார்கள். அதன் பின் அந்த மலைக்கு யாருமே போகவில்லை. கண்களில் பயமும் பேராசையும் உறைந்தபடி கல் நின்று கொண்டிருந்தது. இயற்கையை அடிமையாக்க நினைத்தவன் அதன் முன் ஒரு கல்லாக நிற்கின்றான். இதோட கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறொரு கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.